ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம நூல்கோல் மசாலா சாதம் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம நூல்கோல் குருமா, குழம்பு, கூட்டு, பொரியல் இப்படி தான் செஞ்சுருக்கோம். இந்த சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நூல்கோல் சாதம் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நூல்கோல் சாதம், மசாலா சாதம் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் நூல்கோல். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நூல்கோல் தான் நல்லாயிருக்கும். வெள்ளை கலர் இருக்குது பாருங்கள். மேலே தோல் க்ரீனாக இருக்குது, உள்ளே நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது ரொம்ப சத்தானதுங்க, இது அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதே இந்த அளவுக்கு தான் நான் 3 கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்குது பாருங்கள், பால் டைப்பில் இருக்குது. நான் 3 கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 பெல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், 3 நூல்கோல் எடுத்திருக்கேன். 2 தக்காளி பழம், 1 உருளைக்கிழங்கு, 2 பெல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இதுக்கு மசாலா, தனி மிளகாய்த்தூள் 1 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கரம் மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு சோம்பு தாளிக்கிறது, கடுகு தாளிக்கிறது. மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, சோம்பு, கடுகு. இதுக்கு மசாலா பேஸ்ட்டு மறைக்கிறதுக்கு நிலக்கடலை, அதாவது உங்களுக்கு பச்சை கடலை கிடைச்சாலும் சரி, இல்லை காஞ்ச கடலையாக இருந்தாலும் சரி, இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த காய்கறிகளுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 10 பல் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக ஒரு 4 பீஸ் அளவுக்கு நான் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, இதுக்கு வெள்ளை எள். இந்த எள்ளும் தேங்காயும் இந்த கடலையும் இதுக்கு மசாலா. இஞ்சி, பூண்டு இதெல்லாம் மிக்சியில் சும்மா வறுக்கலாம் வேண்டாங்க, தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதுதான் இதுக்கு ப்ளஸ்ஸு. சூப்பராக இருக்கும் இந்த நூல்கோல் ரைஸ், நல்லாயிருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி தழை இது ஃபைனலாக போட போகிறோம். இதுதாங்க இதுக்கு தேவையானது. இதுதான்
3 தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு நான் 3 இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோலை நீக்கிட்டு சும்மா பச்சையாகவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த டைப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வேகிறதுக்கு என்ன டைப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைஸாக இருந்தால் நல்லா ஈஸியாக வேகும். சாதத்தை தனியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வேக வச்சுட்டு நல்லா கலவையாக மசாலாவாக பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொதிக்கும்போது ஆற வச்ச சாதத்தை பெரட்டி நான் எடுத்து வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தவாவில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சோம்பு கடுகு போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, இந்த நூல்கோல் இதெல்லாம் நல்லா வதக்க போகிறோம். இந்த நூல்கோல்லாம் பச்சை வாசனை போகணும், நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சோடனே இந்த மசாலா பவுடர்லாம் போடலாம். இப்போ நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகட்டும், கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலாவை இதில் கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சாதம் சூப்பராக இருக்குங்க. இந்த நூல்கோல் நம்ம வந்து குருமா, நூல்கோல் குருமா, நூல்கோல் குழம்பு இதெல்லாம் வச்சுருக்கோம். பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு சாதம் இதில் வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது மசாலா சாதம் பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கலந்துடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு இதிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மை குறைச்சி வச்சுட்டு நல்லா கிரேவியாக திக்காக வரட்டும். அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு பெரட்டலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த குருமா வந்து சாதத்தில் போடாமல் சப்பாத்திக்கு இந்த குருமாவை எடுத்துக்கலாங்க. நாங்களாம் வைப்போம். குருமாவும் வச்சுக்கலாம். இதை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடலாம். இதில் வந்து தேங்காய் வைக்கும்போது கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் வச்சு அதோட 2 பொட்டுக்கடலை, சோம்பு வச்சு அரைப்போம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நூல்கோல் குருமா. நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையாக நல்ல கம கமன்னு இருக்குது. இந்த நூல்கோல் சாதம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம குருமா இந்த மாதிரியே தான் வைப்போம். இந்த மாதிரி சாதத்தில் பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் சாதம் ஆற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆறணும். அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் சிம்மை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ மூடி வைப்போம். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த இதை கிரேவி வற்றணும். நல்லா திக்காகும்போது சாதத்தை போட்டு பெரட்டலாம். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தை போட்டு பெரட்டலாம். நான் வந்து சாதம் பாருங்கள் ஆற வச்சுருக்கேன். சாதம் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதத்தை நல்லா ஆற வச்சு கிளறுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சூடாக கிளறுனீங்கன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சு போயிடும் சாதம். ஏன்னா உங்களுக்கு கிரேவியும் சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும். இதெல்லாம் ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு அவசரமாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லா சாதத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குங்க. மசாலா சாதம் சூப்பராக இருக்குது. அது நூல்கோலோடைய ஃப்ளேவர் நல்ல வாசனை கம கமன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எள்ளு, நிலக்கடலை, தேங்காய் இதெல்லாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் வெஜிடேரியங்கிறதுனால வந்து காய்கறிகளில் வந்து கொஞ்சம் வெரைட்டிஸாக ரைஸ் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா இந்த மாதிரி வெரைட்டிஸாக தான் நாங்கள் சாப்பிட்றது. மற்ற நாள்லாம் உங்களுக்கு சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, மோர் குழம்பு இப்படி தான். ஆனால் காய்கறிகளை வச்சு நம்ம வந்து விதவிதமாக சமைக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கிளறியாச்சு. குழையலை பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த சாதத்துக்கு தக்கன உங்களுக்கு கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பெரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ இதையும் கிளறிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூல்கோல் ரைஸ், மசாலா ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவசியம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல மணமாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சாதத்தில் ஹேர் பேக்கில் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கிளறிட்டோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், நூல்கோல் ரைஸ், மசாலா ரைஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. கொஞ்சம் வெரைட்டிஸாக இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.